திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த நிலம் பேரை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்க திருமந்திரத்துல 3ஆம் தந்திரம் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதிலும் அட்டாங்க யோகம் முடிச்சு அட்டமா சித்திகள்ல அனிமா லகிமா மகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் படிச்சுட்டோம். இன்றைக்கு வசித்துவம் என்ற தலைப்பில தான் படிக்க போறோம். அப்ப தானே தொடங்குங்க. யாருண்டாலும் தேனாவோ அனுவோ நளினாக்கா தொடங்குங்க. நளினாக்கா தானே படைத்து தானே படைத்திட வல்லவ நாயிடும் தானே அழித்திட வல்லவை நாயிடும் தானே சங்கார தலைவனும் நளினாக்கா அது இல்ல புஞ்சம்பரம் மெய்ப்பொருளா. சரி பாடல் இதுல 688 மெய்ப்பொருளாக விளைந்தது வேதனின் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம் கைப்பொருளாக கலந்து உயிர்க்கலான் தற்பொருளாகிய தன்மையன் ஆகுமே. திருவருள் துணியாய் உண்மை பொருளாக விளைந்தது எதுவென்றால் அருட்பொழிவாம் கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய வசித்துவம் ஆகும். அதுவே தூய நட்பொருள் கைப்பொருள் ஆகுமே. எல்லா உயிர்க்கும் இயங்கியங்கும் பொருளாக கலந்த முழுமுதற் சிவமாம் தம்மியாகிய மெய்ப்பொருளே தற்பொருள். தற்பொருள் தானே முழு முதல் என்று சொன்னா சிவபெருமான். கைம் என்றா எல்லாம் காணப்படும் கைம் எல்லாம் காணப்படும் உயிர் வர்க்கங்களுக்கு எல்லாம். என்ன உயிர் வர்க்கம் யாருக்கு தெரியும்? உயிர் வர்க்கம் என்ன? ஆன்மா. அதுதானே ஆன்மா. இல்ல அதுன்ற பேர்கள் தானே. இல்ல எல்லா உயிர்களும் சரி. அதுதான் நளினாக்கா சொன்னாலும் சரி. விஞ்ஞான கலர் பிறலையா கலர் உயிர் வர்க்கங்கள். அப்ப உயிர் வர்க்கங்கள்ன்றதான் தானே. 3 வர்க்கங்கள் இருக்குது விஞ்ஞான பறவை மனிதன் அப்படின்னு இல்ல இல்ல அது உயிரினங்கள். இது இனம். அது நீங்க சொல்றது இனம். இது வர்க்கங்கள் உயிர் வர்க்கங்கள் சொல்றது. அப்ப திருவருள் துணையால் யார் விளங்கப்படுத்துறவ? நல்லாக விளங்கப்படுத்துறா விளங்கப்படுத்துங்க. இது என்ன ஒண்ணும் இல்ல. மெய்ப்பொருளாக விளைந்தது வேதனைட்டா திருவருள் துணையால உண்மை பொருளை நாங்கள் அறிகிறோம். என்ன மற்றது கவர்ச்சி என்றால் வசித்துவம் என்றால் கவர்ச்சி என்று சொல்லிக்கிறாங்க. அதுவே அதுதான் தூய நட்பொருளா. மற்ற என்ன எல்லா உயிர்க்கும் இயந்திருக்கும் பொருளாக கலந்த முழு முதல் சிவம் தன்மையனாகிய பெருமானே தற்பொருள். தற்பொருள் என்றா முழு முதல் சிவம். வசித்துவம் என்றதுக்கு நாங்கள் என்ன படிச்ச? நாங்கள் ராணியக்கா தானா சொல்லுங்க. வசித்துவம் என்றா என்ன செல்வனாயம்மா? எல்லா பொருள்கள் நினைத்த பொருள்களை வசியம் செய்தல், எல்லாவற்றையும் தன்வசப்படுத்துதல். அப்ப திருவருள் துணியால் உண்மை பொருளாக விளைந்தது எதுவென்றால், இந்த திருவருள் துணியால் எங்களுக்கு உண்மை பொருளாக என்ன விளைந்தது? அருட்பொழிவு கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய வசித்துவம் தான் நடந்தது. என்ன? இந்த அட்டாங்க யோகத்தையும் செய்து அதுக்கு முதல் அனிமகள் அதுகள் எல்லாத்தையும் செய்து கொண்டு வர இந்த வசித்துவம் கைகூடைக்குள்ள அதுவே தூய நட்பொருள். கைப்பொருளானகும் எல்லா உயிர்க்கும் இயந்திருக்கும் பொருளாக கலந்த முழுமுதற் சிவமான் தன்மேனாய பெரும் பொருளே தற்பொருள். எங்களுக்கு என்ன தற்பொருள்னா அது பெரும்பொருள். அப்ப அதைத்தான் இங்க சொல்லி இருக்குது. எந்த புத்தகத்துல சொல்லி இருக்கு? மெய்ப்பொருளாக விளைந்தது ஏது எனின்
உண்மை பொருளாக தாரணை முளைதலிய சமயத்தால் உண்டாயிருந்தது. தாரணையாகிய இந்த அட்டாங்க யோகங்களை செய்தபடியாத்தான் நற்பொருளாகிய நல்ல வசித்துவமும் நல்ல பொருள் என்று பாராட்டப்பெறும் வசீகரிக்கும் தன்மையா கைப்பொருளாக கலந்துயிர்க்கலாம். தன் விருப்பப்படி நடக்க செய்யும் உயிர் வெறுக்கத்துக்கெல்லாம் இந்த உயிர் வெறுக்கத்துக்கெல்லாம் என்று சொன்னவர். ஆனா இங்க அவர் இதுல அப்படி ஒன்னும் சொல்லல. தற்பொருளாளிய தன்மையான சிவமேயான தன்மைகளான சாதகன் ஆவான். வசித்துவன் தன்மயமாக்கும் தன்மை தற்பொருள் சிவன் கருத்து வசித்து வசித்தியால் சிவமான் தன்மை உண்டாகும். சகலரும் இந்த அட்டாங்க யோகமட்டமா சித்திகளை பெற்று அவைகளுக்கும் இந்த உபளைய திறமைகளும் செய்யக்கூடிய தகுதி இருக்குது. விஞ்ஞானகளர போய்த்தான் அவ செய்யணும் இல்லை. ஆனபடியா அந்த மூவகை உயிர்கள்ன்றது இந்த வெர்க்கம் மூவகை உயிர் வெர்க்கங்களை தான் சொல்றார். அது ஏனென்றா இப்ப மனிதன் ஒரு ஆளாலதான் இந்த யோகா முறைகளை செய்ய முடியும். மற்றவர்கள் விலங்குகள் பறவைகளால அது செய்ய முடியாது. அதனுடைய இந்த உயிர் வர்க்கங்கள் இருந்து அதைத்தான் சொல்றாருன்னு எனக்கு விளங்குது. சரி, அடுத்த ஆள் படியுங்க. ராணியக்கா படியுங்க. தன்மையதான் யாரெண்டாலும் தொடங்குறதுக்கு நான் சொல்லும் படிக்க தன்மையதாக தழைத்த பகலவன் தன்மையதாக தழைத்த பகலவன் மென்மையதாகிய மெப்பொருள் கண்டிலன் பொன்மையதாக புலன்களும் போயிட நன்மையதாகிய நற்கொடி காணுமே. அதாவது திருவருள் துணை மேலிட்ட பருவத்தில் மெப்பொருளாகிய சிவபெருமானை அவன் அருட்கண்களால் கண்டவிடத்து பொன்மை போயிட உடம்பு முழுவதும் பொன் வண்ணமாக திருவடிப்பேராகிய தன்மை மேலிட நன்மை கண்ணாடிய போடுங்க. கண்ணாடி இப்பதான் கொடுத்திருக்கு. நன்மை மேலிட நற்கொடி போலும் அருள் வீழ்ச்சி உண்டாகும். நன்மை என்பது திருவடிப்பேறு, நற்கொடி திருவருள். பாத்தீங்களா? நன்மை என்றா நற்கொடி என்றா அங்க திருவருள். நற்கொடி என்று ஒரு பெண்ணின் பேரை சொல்லி இருக்கேன். திருவருள் எங்களுக்கு திருவருள் சக்தி பெண் தானே. இதெல்லாம் சொல்லாட்டி எங்களுக்கு விளங்கி இருக்கா. தலைத்த பகல் சிறப்பற்ற நாள் சிறப்பாகி அந்த நாள். இந்த பகலன்றது சூரியன். இருக்கோ படி உங்களுக்கு விளங்க இல்ல. அப்பதான் சொல்லுங்க உங்களோட பகலவன் இதுல சூரியனை சொல்ல இல்ல. அந்த சூரிய ஒளி மாதிரி அந்த வசித்துவத்தை அடைந்த நிலையில அவர்கள் அந்த தளத்த பகலவன் மென்மையதாய ஒளி பொருந்தியதாக வந்திருவினம். அதாவது அந்த பகலவன் என்ற அதுல வந்திருக்கு. தன்மையதாக தழைத்த பகலவன் என்ற அந்த பகலவன் தன்மையாக அவர் தழைச்சிடுவார். மென்மையதாகி மெய்ப்பொருள் கண்டின். அப்படியாக இருக்குள்ள மெய்ப்பொருளை மென்மையாக அவருக்கு வருவிதா கண்டிடுவார். என்ன மென்மையதாக மெய்ப்பொருள் கண்டிடன் பொன்மையதாக புலன்கள் போயிட. பொன்மையதாக புலன்கள் அதே பொன்மையதாக புலன்கள் என்று பார்ப்போம். பாருங்க, பொன்னொளியுடன் கூடிய ஒளியுடலை அந்த பொன்மையதாக புலன்களும் போயிடன்னு சொன்னா இப்ப அந்த புலன்கள் கூட புலன்கள் தான் போட்டுங்களை வெறுத்துறது. அதுவே எங்களோட அமைஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெய்ப்பொருளை கண்டிட்டோம்டா நாங்கள் பொன்மையதாக புலன்களும் போட நன்மையதாகிய நற்கொடி காண்மை. இதுகள் எல்லாம் புலன்கள் எல்லாம் அடங்கி நல்ல மாதிரி கேட்க நற்கொடி திருவருட் சக்தி எங்கள்கிட்ட நாங்க திருவருட் சக்தி அடைஞ்சிருவோம். உலகுக்கு நன்மை செய்கின்ற நல்ல சதாசிவ நாயையே காண்பான். விளக்கம்,
பகலவன் என்றது ஒளி வடிவானவன். கருத்து வசித்து வசித்தி பெற்றோன். தரிசனத்துக்கு பின் புலன்களை வென்று நல்ல சக்தியுமானாய் திகழ்வான். அடுத்த பாட்டுக்கு போவோம். படிங்க இரண்டாலும் படிக்காதவ படிங்க. நற்கொடியாகிய நீங்க படிங்கம்மா. சரியா. நற்கொடி ஆகிய நாயகி தன்னுடன் அக்கொடி ஆகம் அறிந்திடில் ஓராண்டு பொற்கொடி ஆகிய புவனங்கள் போய் வரும் கற்கொடி ஆகிய காமுகனாமே. திருவருள் ஆற்றலை ஓராண்டு பயிற்சியில் தன் உள்ளத்தே இடையறாத நினைப்பான் தியானத்தில் பெற்றவர் பொற்கொடி நாமே. அத்திருவருளால் இயக்கப்பெறும் 224 உலகங்களை எல்லாம் எளிதாக போய் வருவர். அந்த புவனங்கள்ல 224 தான். அப்படி போய் வந்தாலும் அம்மாயை கண் தொடக்குறார். கற்கொடி கல்லின் கொடி போன்ற உரனுடைய உள்ளம் காமுகன். உரனுடைய உள்ளத்தை அருளால் விரும்புபவன். இறைவனை தான் இந்த காமுகன் என்று சொல்லி இருக்காங்க. இறைவன் விரும்புவான காமோண்டா ஆசைப்படுவான். அப்படியான ஆக்களை நன்மை தரும் பொற்கொடி போன்ற பராசக்தி அருளால் அக்கொடி ஆகம் அறிந்திரின் ஓராண்டு. அந்த பராசக்தியின் ஒளி தன்னில் சுடர்விடுவதை உணர்ந்து ஓராண்டு தவயோகம் புரிந்தால் பொன்னளி வீசும் உலகமெல்லாம் சென்று வரும் கல்கொடி போன்ற வலிவும் பொலிவும் கொண்ட உள்ளத்தை விரும்பி அடைவான். புவனம் உலகம் காமுகன் விருப்பமுடையவர். இதுல காமுகன் என்று வாரது எதென்று சொன்னா அந்த விருப்பமுடையவன். இல்ல கமலா இது என்னன்னு சொன்ன அந்த காமுகன் என்று ஏன் வருகிறது என்று சொன்னா அந்த இவருக்கு எல்லாம் அமைஞ்சிடும். அவர் எதுல காமமாயிருக்கிறார்? இவனில காமமாயிருக்கிறார். அந்த இடத்துல அந்த அத அவர் அடிக்கப்பட்டார். இதுல காமுகனாமை என்றது இந்த உள்ளத்தை அருளால் அந்த அரனுடைய உள்ளத்தை அருளால் விரும்புவர். இப்ப அவற்ற இன்பம் அது காமம் தானே. அந்த அதுவும் பேரின்பம் சிற்றின்பத்தை காமப்பட்ட பேரின்பமும் அந்த இறைவனோட இறைவனையே நினைச்சு கொடுக்கல அந்த இறைவனை உணர்றவர் ஒரு காமுகன் என்று போட்டிருக்கிறேன். அப்படியா? இதுல கிடக்குது பாருங்க. நற்கொடியாகிய நாயை தன்னுடன் நல்ல கொடி போன்ற நன்மையை செய்யும் சதாசிவ நாயகி தன்னுடன் அக்கொடி ஆகம் ஓராண்டு அறிந்திடில் அக்கொடி போன்ற சக்தியை தன்னிடத்தில் நிலை பெற்றுள்ளதாய் ஓராண்டு தியானிப்பவன் பொற்கொடியாகிய புவனங்கள் போய் வரும். பொன்னொழியாகிய புவனங்களில் நினைத்த மாத்திரத்தில் சென்று வருகின்ற கற்கொடியாகிய காமுகனாம் செவ்வழி போன்ற காமுகேசுவரனது இயல்பினை பெறுவான். கல்லண்டா மாணிக்கம் காமுகனண்டா காமேசுரன். போட்டு கிடகு சக்தியை ஓராண்டு தியானிக்கு எல்லா புவனங்களுக்கு சென்று வரும் இயல்பு உண்டாம். அந்த எல்லா 224 புவனங்களுக்கும் இதுல கிடக்கு அரனுடைய உள்ளத்தை அருளால் விரும்புவன் என்று. ஆனா அந்த பாட்டின்படி நாங்க போகிறக்குள்ள இந்த இடத்துலதான் அந்த திருவருட் சக்தியோட அந்த மாணிக்க வாசகர் நாங்க திருக்கோவியர்ல படிச்சு நாங்கள் தானே. திருக்கோவியர்ல அவர் எப்படி அந்த அந்த திருவருட் சக்தியோட சேர வேணும் என்று அந்த அந்த அருட்சக்தியோட சேர வேணும் என்று திருவருளை கொண்டு உணர வைக்கிறார். என்ன அப்ப இதுல கற்கொடியாகி அப்படி போய் வருபவர் கற்கொடியாகிய காமுகனாமே என்று இதுலயும் கிடக்கு. அரனுடைய உள்ளத்தை அருளால் விரும்புறவன், அந்த அவரை அனுபவிக்க விரும்புறவன். இல்லையம்மா, நான் ஒரு கருத்து சொல்றேன்னு கேளுங்க. இதுல அந்த அந்த திருவருட் சக்தி அவர் அந்த இந்த வசித்தோ அந்த இதுல இருக்கிறாரല്ലോ, அந்த தியானம் எல்லாம் செய்து இந்த உலகங்கள் எல்லாம் போய் வரக்கூடியதாக அந்த பயிற்சிகளை எல்லாம் பெற்று அவர் அந்த திறனை பிறக்க அவர் ஒரு உரமுடையவராகத்தானே இருப்பார் மனத்தால. அந்த உரமுடையவரை இறைவனாகிய அந்த அந்த அப்படியானவர்களை விரும்புகின்ற இறைவனாகிய காமுகன் அந்த இறைவன் விரும்புவான். உரனுடைய உள்ளத்தை
அவன் அருளால் உரமுடை விரும்புகிறேன். ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா கதைக்கிறேன் ஐயா யாரோடைய போன்ல கதைக்கிறாரு. ஓகே ஐயா நான் மியூட் பண்ணிட்டேன், நீங்க கதைக்கிறாண்டா அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க ஐயா. போன்ல கதைக்கிறீங்களா அதான் மியூட் பண்ணினா. ஓகே தொடருங்க. அது அந்த கல் அந்த அந்த அதுல வந்த இதன்படி திருவள்ளுவர் ஆற்றலை ஓராண்டு பயிற்சியில தன்னுள்ளத்தை இடையறா நினைப்பாலும் தியானத்தாலும் பெற்றவர்கள் இவ்வாறான மன உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு ஓரளவு உணரக்கூடியதா இருக்கும். அப்படியான அந்த உரமுடைய அவனுடைய உள்ளமாகிய அந்த அவனுடைய உள்ளத்தை அவனை இறைவனாகி இறைவன் விரும்புவான் என்றது காமுகன் என்று இறைவனை சொல்லி இருக்கு. காமுகன் என்ற சொல் இறைவன் என்ன சொல்றான்றது எல்லாருக்கும் விளங்குது. ஆனபடியா நாங்க அடுத்த பாட்டுக்கு இல்ல காமுகன்டா ஒரு விரும்புற மாதிரி. ஓ சரி 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 அடுத்த பாட்டுக்கு போவோம். யார் அடுத்த பாட்டு தானே அப்படிங்கோ. காமரு தத்துவமானது காமரு தத்துவமானது வந்த பின் பூமரு கந்தம் புவனமா தாயிடும் மாமருவன்னிடை மீதிடுமானா நாயே நாமருவும் மொழி நாயகன் மானதே. அழகிய உண்மை பொருளானது கைகூடி வரும் கூடிய பின் மாமரு மெய்த்திடும் நினைத்த இடம் செல்லத்தக்க பேரருள் ஆற்றல் தானே வந்து பொருந்தும். மானனாய் மானதே திருவருளால் சிவமாம் பெருவாழ்வு பெற்றோய் நாம் அடைதற்குரிய உணர்வொளி பெறும் புலம்பு சிவபெருமானேயாம். மான் அண்டா பெரியோன் மாண்டா பெருமை ஒருங்கவா கடை கொண்டு பார்த்தேன் நான் ஒன்றும் இல்ல. அடுத்த பாட்டு வார இப்ப நான் என் இதுல இருக்கிறத சொல்லி போட்டு காமரு தத்துவமான வந்தபின் எல்லாவற்றையும் நாங்கள் இப்ப என்ன படிக்க வர்றோம் வசித்துவம். வசித்துவத்துல என்ன சொல்லுது? எல்லாவற்றையும் தன்மயமாக்கும் தன்மை. அதைத்தான் இதுல சொல்றேன். எல்லாவற்றையும் வசீகரிக்கும் தன்மை வந்த பின்னர் பூமருகந்தம் புவனமதாயிடும். என்ன பூமருகந்தம் புவனமதாயிடும் என்றா சகஸ்ரதளத்தில் வாசனையாய் தங்கியுள்ள தன்மாத்திரை உருவமான ஒளிகள். என்ன தன்மாத்திரைகள் சொல்லுங்க? மனம் வாக்கு அடிவிழா போது தன்மாத்திரைகள் ஓசை பேட்டிசம் ஒளி சுவை நாட்டம் மாத்திரைகள். தன்மாத்திரை உருவமான ஒளிகள் நீங்க சொல்லுறேன். அதனதன் தன்மைக்கேற்ப புவனங்களாய் விரிந்து நிக்குமா. எங்க சகசிரதளத்துல வாசனையாய் இந்த தன்மாத்திரைகள் வாசனையாய் இருக்குது. ஏன் தன்மாத்திரையோட தான் எங்கட சூக்ம உடம்பு இருக்குது. உருவமான ஒளிகள் அதனதன் தன்மை கேட்ட புவனங்களாய் விரிந்து நிற்கும். மானனாய் மகத்து போன்ற பெருமையுடையாய் மாமரு உன்னிடை மெய்த்திடும் அருட்சக்தியானது வசித்துவம் கைவர பெற்றவரிடம் விளங்குமே. இந்த திரோதான சக்தி எல்லாம் போய் இப்ப அருட்சக்தியானது இந்த வசித்துவம் கைவர நாம் அறிவும் ஒளிநாயகமானது என்ன சக்தியோடு பேதமின்றி வாக்குருவமான என்ன நாங்கள் என்ன எங்களோட சகசிரதத்துல நாதமும் சக்தியும் தான் என்று எங்களோட இந்த நடனமானதை தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். எல்லா வழிகளாயும் என்ன சாந்தி அதீதகலையா என்ன துரியாதீதகலை என்ன சாஸ்திரதளத்துல நாதமும் சக்தியும் பிந்துவன் என்று நடனமாடுவதைத்தான் நாங்க தரிசிக்கிறோம் என்று நடுகளும் படிக்கிறோம். அப்ப மானனா என்பது விழி, அதாவது மான்றது அருட்சக்தி. நாயகமாதலாவது எண்ணத்துக்கு ஏற்ப வாக்கு மொழியும் புவனமும் உண்டாகும் என்றபடி வசித்துவம் கைவர பெற்றவர் புவனத்தை தம் எண்ணத்துக்கு ஏற்க படைக்கும் மேட்டலை பெறுவர். அந்த அளவு இது வந்துடுவினம் என்ன
நாங்கள் முதல் படிச்ச நாங்கள் வசித்துவத்துக்கு முதல் ஈசத்துவம் என்றா என்னண்டா இந்த தேவர்கள் எல்லாரையும் நாங்கள் தேவர்கள் இந்த அவைகளையே வசப்படுத்துற அளவுக்கு வருவோம் என்றா வசித்துவம் புவனங்களை மாற்றி அமைக்கிற தன்மைக்கும் வருமாம். ஐயா என்ன சொல்றீங்க நீங்கள் இந்த பாட்டை பற்றி? ஐயா அன்மியூட் பண்ணுங்க. நிக்கிறீங்களோ? ஐயா பிஸி போல இருக்கு. சரி, யாரும் ஏதாலும் சொல்ல போறீங்களோ இதை பற்றி? காமரு தத்துவமானது வந்தபின். ஓகே, வெறும் சொல்ல இல்லையண்டா. சக்தி படிக்கிறீங்களோ அடுத்த பாட்டை? சத்தி அடுத்த பாட்டை படியுங்கோ. பாட்டு இல்ல எனக்கு. இல்லாதா? பாட்டு இல்ல. ஏன் தெரியலையா? ஒருத்தருக்கும் தெரியலையா பாட்டு? தெரியுது. ஸ்கிரீன்ல இருக்குது பாருங்க. சரி, நீர் தேடு, நான் படிக்கிறேன், நீர் பார்க்கலாம். அடுத்த பாட்டு என்ன? நீர் தேடும், நான் அடுத்த பாட்டு படிக்கலாமா? மாசிய நல்லொளி கண்டரின் நாயக தாயகமாக. சத்தி, நீர் அடுத்ததை படி. உமக்கு ஏதோ சம்திங் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்குது. அதான் உமக்கு நாங்க சொல்றதும் விளங்குது இல்ல. புறாபடியும் நாயகமாய நல்லொளி கண்டபின் தாயகமாக தலை இருந்திடும் போயகமான புவனங்கள் கண்டபின் பேயகமாய பேரொளி காணுமே நமக்கு என்றும் மாறா தலைவனாம் சிவபெருமான் திருவருள் உணர்ந்தபின் தாயகத்திடும் இவ்வுயிர்கள் அவ்வருள்வழியான் திருச்சிற்றம்பலமே நிலைத்த உறைவிடமாக கொண்டு வாழும் போயக கண்டபின் என்று சென்று விரிந்து கிடக்கும் உலகங்களை கண்டபின் பேயக காணுமே தன்வழி செலுத்தும் பேய் போன்ற திருவருளாற்றலின் பேரொளி விளங்கும். பேயகம் புகழ்ந்து பேசப்படும் இடம் என்று கூறுவாரும் உலர். அப்பொருளுக்கு பேசகம் என்பது சகரத்துக்கு ஜகரம் போலியாக வந்ததாகும். இப்ப தாயகம் என்றா சொந்த இடம், போயகமான அண்ட அகலமான, பேயகம் அண்ட பேசகம் புகழ்ந்து பேசும் இடம். பேயகம் அண்ட புகழ்ந்து பேசும் இடம். சரி, இப்ப இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாயகமாகிய நல்லொளி கண்டபின் எல்லாவற்றுக்கும் தலைவனான சிவச்சோதியை தரிசித்த பின்னர் தாயகமாக தலை தங்கியிருந்திடும் அவ்வொளியே தாய் வீடாய்க் கொண்டு மகிழ்ச்சியுடன் அங்கு வீட்டிருப்பான். போயகமான புவனங்கள் கண்டபின் எல்லா புவனங்களிலும் சென்று கண்டபின் பேயகமாகிய பேரொளி உடலுள் பேய்கள் போன்ற காம குரோதாதிகள் வாழும் ஏனைய புவனங்களுக்காக சித்தி பெற்றவன் செல்ல விரும்ப மாட்டான். அப்ப அந்த பேயண்டிங்க சொல்றது எங்கட உடம்பில உள்ள இந்த காமம் குரோதங்கள் பொய் களவு அதுகளைத்தான் 5 வகை குற்றங்கள். இது வந்து கமலா அந்த இதோட ஒப்புடைக்குள்ள இப்ப இந்த முதல் 3 வரியையும் வச்சு 4வது வரிய பாக்கைக்குள்ள அதுக்கு வராது. பேயகமாகிய என்றது எந்த புத்தகத்தையும் போட்டிருக்குன்னா அந்த பேயகம் என்றது வந்து பேசுகின்ற எண்ணத்தைத்தான் அந்த யானாவ அந்த பேசுற அகமாகிய பேரொளி காணுமே. அந்த அப்ப அந்த யானாவ பேசகமாக எண்ணத்தை அந்த ரிதமுக்காக அந்த என்னன்னு சொல்றது அந்த பாட்டின் இதுக்காக இந்த யானா மாறி இருக்குது. சானா யானாவாக மாறி இருக்குது. பேசகமாகிய பேரொளி காணுமே, அது பேயகமாகி வராது இதுல. இதுலயே அப்படித்தான் சொல்றார். காம குரோதங்கள் எல்லாம் நீங்கினவன் தான் இந்த இடத்தை நிப்பான்னு சொல்லி. அப்ப அப்படியானவன் நல்ல அவருக்கு அந்த பேரொழியா அது என்னண்டா அதே பற்றி காட்சி பேசகமாக வேண்டா அந்த அங்க எல்லாரும் அதைத்தான் பற்றி கதை நாங்க எல்லாம் அந்த இடத்தை தான் நாங்க அடைய வேணும்னு ஆசைப்படுறோம். பேசகமாகி இது பேரொழி என்று இங்க வந்தபடியால் அது பேகமாகி என்று வந்திருக்காது. தவியல் வந்து அந்த நடைக்காக அப்படி போட்டிருக்கணும். சாணா வர வேண்டிய இடத்துல யானா வந்திருக்குது. கருத்துல சொல்லி இருக்கிறார். பேரொழியை கண்டவர் இந்த 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 தஸ்ரத்துல பேரொழியை கண்டவர்கள் இந்த சிற்றொழியை விரும்ப மாட்டார். அதைத்தான் பேயகமாகிய
என்றத போட்டிருக்கிறாரோ தெரியல. ஐயா நிக்கிறார், ஐயா போட்டாரு இந்தவர். ஐயா பிஸியா நான் என்னுடைய இதுல கிடக்கத சொல்லுங்க, உங்களோட புத்தகத்துல இருக்கு. உள்ளொளியே உயிர்க்கு தலைமையான நல்லொளி. இப்ப வந்து இதுல ஒரு எங்கட தமிழ் ஒளி, சொல்லி இந்த இருக்குது, ஒளி அது என்று எங்களுக்கு விளங்க இல்ல. என்னண்டு இதுல நல்ல தமிழ் விளக்கம் ஒன்று சொல்லி இருக்கு. ஐயாக்கு அது நல்லா விளங்கும். நாங்கள் அவர்கிட்ட கேட்டான இல்லமெண்டா அவர் பிஸியா இருக்கிறார். ஓகே சொல்லு. இந்த போட்டிருக்கு கமலா, திருவருளாற்றின் பேரொழி விளங்கும் பேயகம் புகழ்ந்து பேசப்படும் இடம் என்று கூறுவாரும். ஓகே, இதுல நான் என்னட்ட உள்ளதை சொல்றேன்னா, உயிரொளியே உயிர்க்கு தலைமையான நல்லொளி. குரலாடுறாரு ஐயா, குரலாடுறாரு. இல்ல இல்ல அது அவைய அது வேற. இதனை பிரயோகத்தால் கண்ட பிறகு ஓ ஓ ஐயா இது ஒரு விளங்கப்படுத்துங்க உங்களுக்கு ப்ளீஸ். பேயகம் என்றாலம்மா அந்த உள்ளம் வந்து இதால பாதிக்கப்பட்டிருக்குது, காம குரோதம் மோகம், அதான் சொல்றார் வரதராஜன் ஐயா. சரி, அந்த குணங்களால இந்த உடம்பு இருக்கிற அப்படிப்பட்ட உடம்புல வந்து அந்த ஒளியாக இறைவன் ஒளியாக தெரிகிறான். இறைவன் வந்து அவர் நாயகன் என்று சொன்னால் அவர் ஒளிமயமானவர். அவரை கண்டால் எங்களுக்கு அந்த இறைவனுடைய திருவடிதான் எங்களை தாயகம், எங்களுக்கு சொந்த வீடு மாதிரி இருக்குமா. சரியோ, நாங்கள் இந்த எல்லா உலகத்தையும் சொன்னபடி 124 உலகத்தை கண்டாலும் எங்களுக்கு இந்த உள்ளத்திலே இருக்கிற அந்த காமக்குரோதம் சொல்லப்படுற அல்லது இந்த ஐம்புலங்கள் ஐம்பொறிகளை பாரு அந்த பேய்த்தன்மைகள் எல்லாம் நீங்கி எங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒளி போல இறைவனை காணுமோ சொல்றேன். அதான் வரதராஜன் ஐயா அதான் சொல்றேன். என்ன மாதிரி கிடக்கு கமலா? நான் முதல் சொன்னேன், நீங்க லிசன் பண்ணல. நான் திருப்ப 3 தரம் சொன்னேன். நான் எங்கட உடம்பண்டு கிடக்கா, அது நீங்க இன்னொன்னு அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு கிடக்கு ஒரு அதான் எனக்கு அது டவுட். எங்கட உள்ளத்துல இருக்கிற பேயல் எல்லாம் போயிரும். அதைத்தான் நான் சொன்னேன். நான் என்னண்டா போமா சொல்றது விளங்குவேல போல நான் சொல்றது. எங்கட உள்ளத்துல வந்து நாங்கள் இந்த இருளுக்குள்ள மூழ்கி இருக்கிறோம். இந்த பேகம் என்ற அந்த இருள் நீங்க இறைவனுடைய ஒளி எங்களுக்கு பிரகாசமாக எங்கட அகம் பேரொளியாக இருக்கும். அந்த பேய்கள் எல்லாம் அகன்று. நான் அப்ப வியலட்ட கேள்வி கேட்க போனான். ஐவகை குற்றங்கள் தாத்வீகங்கள்ல 5 வகை குற்றங்கள் என்று படிச்சேன். நான் அதை சொல்லுங்க நீண்ட கண்டு இடமறிச்சு இல்ல அப்படி வராது என்று நீ உம்முடைய புத்தகத்துல இருக்கிறத மாதிரி சொன்னேன். இதுல அது சரி. இப்ப எங்கட மனம் வந்து பேரொளியாக இருக்கும். இதெல்லாம் தான் இந்த 224 மாணிக்கவாயர் பாடுறாரம்மா. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, இந்த ஊரென்றான் இந்த பேயகம். ஊரென்றது இந்த பேயகம் சொல்றா. பேயகம் என்றது ஒரு நிலையில்லாத உள்ளமென மனம் அளவாயிர மனம் பேய் போல திடீரென்று சொல்லுவேன். வேண்டாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சரியா எதையும் தீர்மானிக்க முடியாம இருக்கிற அந்த பருவ நிலையை மாற்றி இறைவன் எங்களுக்கு ஒளிமயமாக காட்சி எடுத்துங்க உழைக்கிறார். திருவள்ளுவர் இங்க முக்கியமாக சொல்லப்படுது. சரி, அதாவது ஐயா முதல் பாட்டுகள்ல சொல்லி கொண்டு வரி நம் இந்த வசித்துவம் பெற்ற ஆன்மாக்கள் இந்த 224 புவனங்களையும் போய் வருவினம் என்று வந்துச்சு. பிறகு அடுத்த பாட்டுல வந்துச்சு வசித்துவம் பெற்ற ஆன்மாக்கள் இந்த 224 புவனங்களையும் மாற்றி அமைக்கும் தன்மை பெறுமண்டு. பிறகு அடுத்த பாட்டுல சொல்லுது இந்த இப்படியானவர்கள் இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி தன்வழி செலுத்தும் அந்த பேராற்றல் இந்த பேரொளி அவைக்கு விளங்கும். இதுல கொஞ்சம் கூட வடிவா போடுறானுங்கட அந்த இதுல என்ன வரதராசன் ஐயா இதுல சொல்றார், ஆயகமான நல்ல பிரகாசத்தையுடைய வியோம ரூபினி அனந்த அனாசிருதி முதலிய புவனங்களாம் காணுமே. அதாவது பேரொளியை கண்டவர் சிற்றொளியை விரும்ப மாட்டார். அதான் அந்த சிற்றொளி என்றது இதுல என்ன ஐயா? சிற்றொளி என்றது நாங்கள் எடுக்க வேணும் உலக இன்பங்கள். ஓ அதுதான் உலக இன்பங்கள் நாங்க சந்தோஷப்படுவோம் தானே. கல்யாணம் கட்டி புள்ள குட்டியோட இருந்து அப்படி இருக்கிற அது ஒரு சந்தோஷம் தானே. அதை விட மேலான சந்தோஷம் நிரந்தரமானது. ஐயா இதுல இருக்க விளங்கப்படுத்துங்க. இதுல இந்த தமிழ இதுல கொண்டு போட்டிருக்கிறார், எங்களுக்கு அது விளங்க இல்ல. இங்க வேற அப்பொருளுக்கு பேசகம் என்பது சகரத்துக்கு
ஜகரம் போலியாக வந்ததாகும். அது அந்த அம்மா சொன்னது போல இந்த ஷானா இருக்கிறதானே தெரியும், அந்த ஷானம் ஏற்கனவே சொன்னது போல அந்த எழுத்துக்கள் அந்த எதுகை மோனைக்கு தக்க மாதிரி மாறலாம் இலக்கியத்துல. அது இலக்கணத்துல வரலாம் தான் பேகம் பேசகம் என்று வருது. அதாவது நாங்கள் பேசுகின்ற இடம், நாங்க எண்ணுகின்ற இடம், நாங்க கதைக்கின்ற இடம் எல்லாம் உள்ளம்தான். அப்படியும் பொருளை சொல்லலாம், அது பிழை இல்லை. பேசக்கூடிய இடம் நாங்கள் புகழ்ந்து பேசக்கூடிய பேரொளியாக விளங்கும். அந்த உள்ளம் தான் நம்ம எல்லாராலையும் பேசப்படுகின்ற புகழப்படுகின்ற உள்ளம் வந்து உண்மையில உள்ளம் பெருங்கோயில் எல்லாம் பேசப்படும் தானே. வாய்மைய கோயிலாக, கடிமன வலிமையாக, வாய்மைய தூய்மையாக, மனமணி லிங்கம் அப்படி பேசப்படுகிறது என்று சொல்லி அந்த உடனே எடுக்கலாம், அது பிழை இல்லை. சரிதானேம்மா? ஓகே ஓகே. நீங்க முந்தைய சொன்னீங்க காமுகன் என்று சொல்லி. காமுகன் என்றது நாங்கள் சம்பந்தர் பார்ப்பதானே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகன் எல்லாம் பாடுறோம். அப்ப இறைவனோடு சேர்ந்து இருக்கிற அந்த இன்பம், அது இன்பம் காமன்ற இன்பம் தானே. சரி, அது அப்படி பல மாதிரி சொல்லலாம். சரியம்மா, நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அடுத்தது சத்தி. இப்ப தெரியுதா சத்திக்கு? அவங்க இன்டர்நெட் பிள்ளை போல இருக்கு. நீ யார் படிக்க இல்ல? செல்வநாயம் யார் முதல் படிச்சது? ராணி முதல் படிச்சேன். நளினாக்கா படியுங்க. பேரொளியாகிய பேரொளியாகிய பெரிய வேட்டையும் பாரொளியாக பதை பதற கண்டவன் தாரொளியாக தரணி முழுதுமாம் ஓரொளியாகிய காலொளியானுமே மிக்க ஒளியாகிய நெஞ்ச தாமரையை அக ஒடுக்கத்தால் பார்க்கும் சுடரொளியாக கண்டவன் தாரொளி காணுமே. உலகம் முழுவதும் நேரொளியாகவும் ஒருங்கு காணும் ஒளியாகவும் உயிர்ப்பொழியால் காணுவன். உயிர்ப்பு ஒளியால், உயிர்ப்பொழியால் அவன் எப்படி போட்டிருக்கிறான் பாருங்க. உயிர்ப்பு ஒளியால் காணுவன். பெரிய அவ்வேடு என்றா பெரிய உடலுள்ள தாமரை. தாரொளி என்று சொன்னா நேர்மையான ஒளி. காலொளி என்று சொன்னா பிராணவாயுவின் ஒளி. ஏன்னா காலண்டா என்ன? காலண்டா என்ன? காற்று, காற்று. அப்ப அத வடிவ விளங்குது. இப்ப கீழே ஒன்றும் இல்ல, புத்தகத்துல இருக்கிறது புத்தகத்தை வாசிக்கிறேன். பேரொளியாக பெரிய அவ்வட்டையும் எது? பேரொளி புலம்பான இறைவனை பாரொளியாக பதப்பற கண்டவன். அவ்வட்டைமண்டா என்ன? அந்த அட்டு யாருக்கு தெரியுது? அவ்வட்டம் சித்திகள். அவ்வட்டையும் பேரொளி புலம்பான இறைவனை பாரொளியாக பதப்பற கண்டவன். உலக ஒளியை காணுதல் போல நடுக்கமின்றி கண்டவன். தாரொளியாக தரணி முழுதும் ஆன்ம ஒளியுடன் பூமண்டலம் முழுவதும் ஓரொளியாகிய காலொளி காணும் ஒரே ஒளிமயமான பிரான ஒளியை காணுவான். விளக்கம் 8 எண்டின் செய்வர் எந்த 8 சொல்றாருண்டா? அட்டமூர்த்த வடிவமான இறைவன். அட்டமூர்த்தங்கள் என்றா என்ன? சூரியன், சந்திரன், அக்னி, பஞ்சபூதங்கள். அதைத்தான் இவர் சொல்றார். தார் செலுத்துதல், தார் ஒளி என்றா ஏனிய ஒளியை செலுத்தும் ஆன்ம ஒளி. ஆன்ம ஒளி வந்து ஏனி எழுத்து. காலொளி என்றா பிரான ஒளி. கருத்து பேரொளியை கண்டவன் பிரான ஒளியை எங்கும் பிறந்திருத்தலை காணுவான். ஐயா நிக்கிறீங்களோ? சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை தாங்க இதுல. அது பேரொளி என்றது இறைவன் வந்து பிரகாசமான ஒளி. அவன் ஒளிக்கு நிகரான எந்த ஒளியும் இல்லை. சரி, அவர் உள்ளொளி அணியலுமே உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒளி அல்லது வெளியில இருக்கிற ஒளி, சித்தாகாச பெருவொளி, மற்றது சிதம்பரத்தில் இருக்கிற அந்த ஒளி எல்லாம் பேரொளிதான். சரியோ? அந்த பெரிய அவர் வந்து இறைவன் அட்டமுத்தியா இருப்பார். பஞ்சபூதங்கள் சூரியன், சந்திரன், ஆன்மா. அம்மா அக்கினி அட்டமூர்த்தி என்று சொல்லுவோம். அப்ப அவர் அட்டமூர்த்தியாக இருப்பார். சரியானே? இந்த பரந்த ஒளி, பாரொளி வந்து பரந்த ஒளி. உலகம் முழுக்கும் பாரந்த உலகம் முடிஞ்சு சொல்லலாம், பரந்தன்னு சொல்லலாம். எல்லா இடங்களையும் இந்த ஒளி பறந்திருக்கின்றது. சரியா? அதை நாங்கள் இந்த நிதானமாக கண்டு எந்த விதமான
அவதிப்பட்டு ஆச்சரியப்பட்டு இல்லாமல் மிக விழிப்பாக கண்டு பதைப்பறண்டால் நாங்க உள்ளார்ந்த மனத்தோட கண்டவன் தார் ஒளியாக தரணி முழுவதும். தார் ஒளி என்றது நிறைந்த ஒளி என்று சொல்லலாம், சரியோ? எந்த ஒளி அல்லது ஒரு நேர்மையான ஒழுங்கான சரியா மாலை போன்ற ஒரு அழகான ஒளி என்று சொல்லலாம். ஆக தரணி முழுவதுமாம் நீங்க சொன்னபடி எல்லா உலகங்கள்லையும் ஒரே ஒரு ஒளியாகத்தான் இருப்பான், பல ஒளிகள் இல்லை, இறைவன் மட்டும்தான் ஒரு ஒளி என்றது. இறைவன் ஒரு தனி முதல்வனாக இருக்கின்ற ஒளியை நாங்கள் காணலாம். அது இந்த பிராணனை நாங்கள் நெறிப்படுத்துவது மூலம். பிராணனுக்கு தானேம்மா எங்கெல்லாம் இருக்கு, எல்லா மங்களும் இருக்கு. இல்ல எங்க இந்த ஒளிகள் எல்லாம் இருக்குன்னா எங்கட உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒளிதான். சொன்னோம்மா, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உள்ளுக்குள்ள இருக்குது. அது நாங்க வெளி அண்டத்துல உள்ளது பிண்டத்துக்குள்ள இருக்கிற ஒளியத்தான் உங்களுக்கு தெரியல. மூலாதாரத்து கனலை மூண்டலை காலால் எழுப்பி கருத்தறிவித்து என்னமா இல்ல இவ்வளத்தையும் அந்த அறிகிறோம் நாங்கள் அந்த பிராணனை எடுத்து அந்த பிராணாயாமம் செய்யும்போது கும்பம் செய்யறோம் தானே. இந்த கும்பம் செய்யற பூர்வமா அந்த 12 அங்குல காற்றானது நாங்கள் உண்மையாக அந்த எட்டத்தான் பாவிக்கிறோம். மற்ற நாளே உபான வாயு கீழே எழுப்புறோம். அதை நாங்கள் மறைத்து மேல கொண்டு போறதா இங்க காலோடி கண்டுபிடிக்கிறார். அந்த 12 அங்குல அந்த காற்று, அந்த உயிர்காற்றை நாங்கள் எங்களுக்கு அதை நாங்க காணுமே, அதை பிரயோஜனப்படுத்துறோம். சரிதானேம்மா? எங்கட முயற்சியிலையும் எங்கட நினைவிலையும் தான் இது இருக்க வேணும். நாங்கள் மனதார உணர்ந்து பயிற்சி படிச்சுட்டோம், தியரி தெரிஞ்சிட்டது, எனக்கு பிராக்டிக்கல் பயிற்சி செய்யணும். பிராணாயாம பயிற்சி நிச்சயமா செய்தால்தான் நாங்கள் ஒளிய காணலாம். நெற்றி பொட்டுக்கு மேலாம ஒரு சிவப்பு அல்லது நீல வெள்ளை ஒளி தெரியும். நல்லா தியானம் செய்தீங்கன்னா எனக்கும் மனத்தை உண்டு இங்க ஓரொலியோன்னு சொல்றாரு தானே. நிச்சயம் அதை நாங்கள் அந்த மனதா ஒன்றும் போதா காணலாம். அதுவும் அந்த அதுவும் நாங்கள் அந்த சோஹம் ஹம்சோ 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 மந்திரத்தை சொல்லி 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 செய்ய அது சொல்லும் போது அந்த மூச்சு உள்ளுக்கு எடுத்து வெளியேற சோகம் சொன்னால் அந்த மந்திரத்தோட பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அசபா மந்திரம் சொல்லுவோம், அதெல்லாம் சத்தம் முடிச்சிருக்க, சத்தம் போடக்கூடாது. உங்களுக்கு உள்ள சொல்றது கொண்டு மூச்சை விட வேணும். சத்தம் போட்டு சிவய சிவ சத்தம் சொல்ற அது இல்லையா? சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, உங்களுக்கு கூட சொல்லணும். ஓ அதான் ஏனதா. இப்ப அசபா மந்திரம் எது? அசபா மந்திரம் என்றால் அமைதியா சொல்ற மந்திரம். உங்களுக்குள்ள எந்த மந்திரம் ஐயா? சோகம் சொன்னீங்க. ஹம்சோ 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 நீங்க மாத்தி சொல்லும் போது அல்லது தொடர்ந்து சொல்லும் போது ஆனா சோகம்ன்றது பிள்ளைதானே. சிவய சிவத்தான் அப்படி சொல்லினோம். அது இல்ல என்ன அப்படின்னு சொல்லலாம். அந்த கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை, அத மனதுக்குள்ள சொல்றதான் சபாஸ். ஆனால் நீங்க பொருள் என்ன ஐயா? அந்த சோ ஹம்சோ அதன் பொருள் என்ன? சரியா, ஹம்சம் இறைவன் எங்களுக்கு இருக்கிறார், சோகம் இறைவன் எங்களோட சேர்ந்து இருக்கிறார். சரி சரி சரி. ஹம்சோ சொல்லேக்க முதல் நீங்க ஹம் என்று சொல்லி மூச்சை வெளியில விட வேணும். சோண்ட பேருக்கு நீளுது மூச்சு. அப்ப மூச்சு சோன்னு சொல்லி நீங்கள் கம் என்று சொல்ல மூச்சு அது நீங்க கம் என்று நினைக்க மூச்சு வெளியில தான் போகும். சொல்ல மூச்சு சோ நீளுது.
அந்த சோனுல நீங்க பிறகு கம்மண்டேக்க மூச்சு கொஞ்சம் தான் போகுது. பிறகு அப்படி தொடர்ந்து நீங்கள் மனதால நினைச்சு மூச்சு அந்த மூக்கடியில உங்களோட நினைவை வச்சிருக்க வேணும். நீங்க சொல்லக்கூடாது வாயால. வாயை மூடிக்கொண்டு மூக்கில நினைவை வச்சா நான் சொன்ன கம்ம இழு. அதான் அதைத்தான் இப்ப நாங்கள் என்ன எங்கட வாக்குல சூக்குமை மத்திமை பைசந்தி என்று இருக்கல்லோ, அங்க அந்த நிலையில இருந்தோன்னு நாங்கள் நினைக்கிறது தான் அந்த மந்திரம். சரியே நான் சொல்றது. நீங்க மூச்சை உள்ளுக்கு எடுக்கும் போது சோண்டி சொல்லணும். அதான் சோண்டி சொல்லி கம்மன் சொல்லி விட்டா சரி. நன்றி ஐயா. ராணியக்கா படிங்க. நன்றி. ராணியக்கா படிங்க. காலோ இருங்கலக்கும். ராணியக்கா இல்லையா? படிக்கிறேன். காலோடு இருங்கலக்கும் வகை சொல்லி காலது அக்கொடி நாயகி தன்னுடன் காலது 510 காலது வேண்டிக் கொண்ட இவ்வாறே உயிர்ப்பினுடனும் ஆவி இயந்து இயக்கும் வகையினை சொல்லி என்றும் எங்கும் நிறைந்த திருவருளாற்றல் நிறைவினுள் கால 3 70,000 நாடிகளில் பொருத்த நாடிகளாகிய 513 காலது வாரே விரவி இயங்கும் உயிர்ப்பினை திருவருள் தன் ஆற்றலில் அடக்கி தன் வழி செலுத்தும். சரி, இப்ப நாடிகள் எத்தனை? 10 சொல்லுங்க. ஒழுங்கா சொல்லணும், பிள்ளையா சொல்லக்கூடாது. ஓகே. பெண்களை இடகலை சுழுமுனை சிகுவை குருடன் காந்தா. ஒழுங்க நான் சொன்னா ஒழுங்க. முதல் 3 சரி. பெண்களை இடகலை சுழுமுனை சிகுவை இல்ல, சிகுவை இல்லை. புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சிகுவை கூக்கு விட்டாச்சு. பிறகு வாரது சுழுமுனைக்கு வாரது சங்குனி. சிகுவை வந்து 4வது வருது. தொண்டையில இருந்து உணவு நீர் தண்ணீர் உள்ளுக்க போறது 4வது. சிகுவை சிகுவை பிறகு புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை பிறகு அத்தி அலம்புடை சங்குனி குகு கூனா. ஐயா சில இடத்துல குகு வண்டி இருக்கு, சில இடத்துல குடு வண்டி இருக்கு. ஐயா எது சரி? குகுவை தான் சரி. குகுவை சொல்லுவாங்கம்மா. குகு குகுன்றது சொன்னாலும் தெரியுமா? ரெண்டும் பேர். பரவாயில்ல. சில இடத்துல குடு வண்டி இருந்துச்சு. அதான் எனக்கு அது ஒரு குருவில குகுண்டா வரும். கூனா கூனா. அப்ப இப்ப திருப்பி சொல்லுவாம். தானா திருப்பி சொல்லுங்க 10. பெண்களை இடகலை சுழுமுனை சிகுவை குருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்குனி குகு. சரி, கேட்டிக்கார். அப்ப இப்ப அதைத்தான் இதுல நல்ல விவரமா இதுல போட்டு இருக்குது. நான் இந்த புத்தகத்துல வாசிக்கிறேன்னு ஒரு கேளுங்கோ. நல்ல வடிவா இதுல விளக்கம் போட்டிருக்கிறேன். காலோடு உயிரும் கலக்கும் வகை சொல்லின், அதாவது சுழுமுனை நாடியில் உயிர் எவ்வாறு கலந்துள்ளது என்பதை சொல்லின் காலது அக்கொடி நாயகி தன்னுடன் சுழுமுனையில் மின்னொளி போன்று விளங்கும் பராசக்தியின் ஒளியுடனாகும். காலது 513 சுழுமுனையில் தொடர்புள்ள 513 காலதி வேண்டிக் கொள்ள இவ்வாறு சுழுமுனையில் வேண்டி உயிர் கலந்திருக்கும் தன்மை இதுவாம். விளக்கத்தை கேளுங்க. 513 என்பது 510 என்று 3 என்றபடி 3 இடைநிலை பிங்களை சுழுமுனை ஒளியுடைய சுழுமுனை
இடகலை பிங்களை ஆகிய இரு நாடிகளையும் அனுசரித்தாயுள்ளது. 10 இடகலை பிங்களை காந்தாரி அத்தி புடை சிங்குவை சங்கினி பூடா குரு சரஸ்வதி ஆகிய 10 நாடிகள். அம்மூன்றும் 20 நாடிகளை அனுசரித்தவாய் உள்ளன. 500 நாடிகள் 10 நாடிகளும் வேறு 500 நாடிகளும் உடையனவாய் உள்ளன. ஆக சுழுமுனையில் வியாபகம் 513 நாடியும் உள்ளது. கருத்து: சுழுமுனையில் உயிர் பொருந்தியுள்ளமையால் நாங்கள் முதல் படிச்ச நாங்கள் முன்னுக்கு படிச்சோண்டு வாரம் இந்த சுழுமுனை நாடி எங்க தலையில இருக்குது. அந்த தலையில தான் வந்து குவிஞ்சு மற்ற 9 நாடிகளுக்குள்ளையும் அது ஊடுருவி பிணைத்து நிக்குதுன்றத நாங்கள் முன்னுக்கு படிச்சு கொண்டு வந்த நாங்கள். இப்ப அவர் சொல்றார், சுழுமுனையில் உயிர் பொருந்தி உள்ளமையால் ஆண்மொழியானது. என்ன எந்த ஒளி? நாங்கள் இந்த குண்டலினி சக்தியில மூலாதாரத்துல இருந்து சுழுமுனை நாடி வழியாக அது குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி இந்த சுனிமுனையில அந்த ஒளி பொருந்தி இருக்குதா. அப்ப அண்ட கோஷத்திலும் உடம்பிலும் நிரம்பி பொருந்தியதாய் உள்ளது. ஐயா, இதை விளங்கப்படுத்துங்க உங்களுக்கு பிளீஸ். கால் அந்த உயிர் காற்று பிராணவாயு உயிர் சக்தி என்று சொல்லுவோம். உயிர் காற்று பிராண சக்தி என்று சொல்லுவோம். என்ன இந்த பிராண சக்தியோட சேர்ந்து உயிர் சேர்ந்தால், பிராண சக்தியோட உயிர் சேரும் போது எங்களுக்கு இந்த உடல் உல நலங்கள் நல்லா ஏற்படும். இந்த பிராண சக்தி எங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். சரியோ? அது இந்த கால் இருக்குதான், இந்த காற்றுன்றது, இந்த காற்றானது மேலுக்கு கொண்டு வர சொன்னபடி குண்டலி சக்தியை மேல எழுப்பி இந்த புருவ நடுவு கொண்டு புருவ நடுவிலிருந்து இந்த மேலுக்குன்றது சாஸ்திரம். இது தலை உச்சியில் இருக்கிறது சாஸ்திரம். சாஸ்திரத்துல இருக்கிறது அந்த இறைவனுடைய அந்த விந்து சக்தி அல்லது ஒளி சக்தி, அதான் நாயகி என்று சொல்றாரு. கொடி நாயகி என்றது அந்த சக்தியானவள். சரி, அங்க மேலுக்கு பராசக்தி குண்டலி சக்தியா இருக்கிறது. மேல வரும்போது பராசக்தி அந்த நிலைக்கு வரும். சரிதானேம்மா? அப்படி அது சேரும் போது இந்த 72,000 நாடி இருக்குதானே எங்களுக்கு மொத்தமா 72,000 நாடி இருக்கு. சரியோ? உங்களுக்கு அந்த ரச நாடி என்று சொன்னாலும் அது முக்கியமானது. இந்த 72,000 நாடியில முக்கியமானது 500 நாடியும் இந்த 10 ரச நாடிகளும் இந்த இடைகளை பிங்களை சுழுமுனை என்ற 3 சேர்த்து 513 நாடிகள் வரும். சரியோ? இந்த 511 நாடிகளும் ஒன்று சேரும் போது சரி, எங்களுக்கு என்ன நடக்குது? வேண்ட இவ்வாறு எங்களுக்கு அந்த ஆற்றல் பெருகும், சக்தி கூடும். காலது வேண்டி கொண்ட இவ்வாறு எங்களுக்கு அந்த இறை ஆற்றல், சக்தி ஆற்றல், சிவனும் சக்தியும் சேர்ந்த அந்த ஆற்றல் எங்களுக்கு மேலான தன்மை திருவருள், அந்த பிரகாசம், என்ன திருவருள் பிரகாசிக்கிற தன்மை எங்களுக்கு கூடுதலாக வர முடியும். அதுதான் சொல்ல வர விஷயம். நல்லா இருக்கு. அதாவது காலது 510 பிராணவாயுவாக்கு நாடுகளின் தொகை பெண்ணண்டா சக்தி. சரி ஐயா, நன்றி. ஓம் நம சிவாய. சொல்லுங்க ஐயா. சாரி, அது அங்க கொடி என்று சொல்றது அங்க சக்தியை தான் சொல்றாரு. அதான் கொடி என்ற அருட்சக்தி. கொடி என்று சாதாரணமா கொடி மெல்லிய தன்மை உள்ளவள், மெல்லிய கொடி போல இருக்கிறவள், அது பெண் என்று சொல்லி பெண்ணை சக்தி என்று சொல்லி சக்தியையும் பராசக்தி என்று சொல்லி சொல்றாரு. திருவருட்சக்தி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாழ்க வளம். நன்றி ஐயாவுக்கு மிக மிக நன்றி. எங்களுக்கு